மாமா, என்ன மாமா இது? இதையே யாருக்கும் தெரியாம மறைச்சிங்க? மறைக்கிற விஷயமா இது? நீங்க சொல்ல சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் பதறுது மாமா. என்னப்பா இது? நாங்களாம் எதுக்கு இந்த வீட்ல இருக்கோம்? இவ்ளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க? தாத்தா, are you all right? இப்போ எப்படி இருக்கு? ஹாஸ்பிடல் போலாமா? ஏன் நைட் என்ன யாரும் எழுப்பல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். லைட்டா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டேன். இப்ப நான் நல்லா இருக்கேன். அதை விடுங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே மகாதான். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இருங்க நீங்க மாமா, இருங்க. இப்பதான் வலையில திருடி இருக்கான்னு உறுதியா தெரியுது. நீங்க வேற ஏதாவது சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏன் மாமா, அந்த நேரத்துக்கு இவ எப்படி சரியா அங்க வந்தா? தம்பி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மகா மாமா உயிரை காப்பாத்தி கொடுத்த சாமி. அவ மேல நீங்க பழி போட்டதே ரொம்ப தப்பு. அதையும் தாண்டி அந்த நேரத்துல மகா ஏன் அங்க வந்தான்னு சொல்லி திரும்பவும் அவ மேல பழிய போடுறீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தம்பி. நீங்க இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. வேணா தம்பி, இத்தோட விட்டுடுங்க. அக்கா, எதுக்கு இப்ப தேவையில்லாம ஏன் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. அவ சரியான நேரத்துக்கு மாமாவை போய் பாத்திருக்கா, காப்பாத்திருக்கா, எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நேரத்துக்கு அவ அங்க போயிருக்கானா? அப்ப இவதான் அந்த வலையில திருடி இருக்கணும். மாப்ள, முழுசா எதையும் கேட்காம அவசரப்பட்டு அந்த பொண்ணு மேல பழி போடாதீங்க. நான் சொல்ல வந்ததே வேற. மகா என்னை காப்பாத்தினதோட அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. நான் வலி வந்து கீழே விழுந்தப்போ என் கையில இருந்த இந்த பிரேஸ்லெட் கழண்டு கீழே விழுந்துருச்சு. அது எனக்கும் தெரியல. மகா என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா நான் படுத்து தூங்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 10 பவுன் வளையல மகா எடுத்து வச்சிருக்கான்னா கீழே கிடந்த பிரேஸ்லெட்டும் எடுத்து வச்சிருக்கணும்ல. புரியலையா? இந்த பிரேஸ்லெட் கீழே கிடந்ததை பார்த்த மகா அதை எடுத்துட்டு வந்து நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சு என் பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவளை எப்படி நம்ம ரொம்ப நல்லவன் நம்ப முடியும்? மாமா ப்ளீஸ்,